Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி தேடி பிடிச்சி ஹோட்டலில் வாங்கின வந்த பார்சலை நல்ல ஹோட்டலில் தெரியலை வாங்கின வந்தது சரியில்லை. தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்போ அதில் நான் வந்து காசு பணம் துட்டு மணின்னு வரும். அதை நான் தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்படி போட்டேன். ஹிந்தி கற்றுக்க மாட்டாங்க. பார்த்தவங்க எப்போ பாரு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. கொடுங்க வேணா அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதிடலாமா? ஓகே. நான் எதிர்பார்த்த காலத்தில் எனக்கு கிடைக்கல. நானே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். 13 வருஷம் கழிச்சு நான் போட்ட பால் திருப்பி என்கிட்டே வந்த மாதிரி இருக்குது. இப்போ நீ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம கானாவில் இருக்கிற சகோதரர் எல்லாருமே எங்கேயும் ப்ராப்பராலாம் கற்றுக்கல. எல்லாருமே அவங்க திறமை தான். எல்லாம் சென்னையில் இருக்கிற பசங்க கானா எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, நம்மளுக்கு மேலே திறமையானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வாய்ப்புங்க கிடைக்கல. இன்னும் பாட்டு எழுதணும், அதுக்காக நேரம் செலவு பண்ணணும், அப்போ வேலைக்கு போக முடியாது. அப்போ அவங்க முழு நேரமாக அவங்க இதில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டு செலவு கொடுக்கணும். அப்போ அவங்க டெய்லி கானா கச்சேரி போனால் தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ண முடியும். பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சு இரவுல தான் படுப்பேன், அந்த கொசு கடியை தாங்காம கையை சொரிஞ்சு துடிப்பேன், தண்டா வீங்கிடும் கொசு ரத்தகாவு வாங்கிடும். தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி தேடி பிடிச்சி ஹோட்டலில் வாங்கின வந்த பார்சலை நல்ல ஹோட்டலில் தெரியலை வாங்கின வந்தது சரியில்லை. தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி போட்டுக்கடா தட்டை எத்து 5 பூரி புட்டுக்கடா வைத்து உள்ள வாரி தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி நாரவாய பல்லு வலிக்கு 4 சப்பாத்தி அமுக்குடா, ஹோட்டலுக்கார காசு கேட்டா அவனை பிடிச்சின்னு துமுக்குடா. தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சூப்பருங்க. இந்த வைரல் சாங்குடைய சொந்தக்காரர் கானா அப்பு நம்ம கூட இருக்காரு. வணக்கம். சூப்பருங்க. இந்த பாட்டு ஹோல் இந்தியா ஹோல் வேர்ல்டே இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்மளை அட்ரஸ் பண்ணுற ஒரு சாங்காக உங்களுடைய இந்த கானா பாட்டு நீங்கள் எழுதி பாடின இந்த பாட்டு வந்து வைரல் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு பயங்கர ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. எவ்வளோ ஹாப்பி நீங்கள்? ரொம்ப சந்தோஷப்படுது எனக்கு. இந்த பாட்டு ட்ரெண்ட் பண்ணவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ. ஓகே. ஏன்னா இது 2013 கேசட்டில் பாடின பாட்டு. இது 2013 பாடினது. அப்போல்லாம் யூடியூப் கூட அந்த அளவுக்கு வரல. கேசட்டில் பாடினா அப்போ இது அந்த அளவுக்கு ரீச்சே கிடையாது. இது அந்த சூதுகவுமோட அந்த காசு போன துட்டு மணி அந்த பாட்டு, அந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல பண்ணது அவரோட சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக் தான். அந்த பாட்டை எடுத்து தான் நான் லிரிக்ஸ் மட்டும் நான் போனேன். அப்போ அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. ஓகே. இப்போ வந்து பயங்கர ரீச் ஆயிருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு நம்ம பாடினது வந்து ட்ரெண்ட் ஆகிறப்ப ரொம்ப ஹாப்பி தானே. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம். அது ஓகே. இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷ் நாராயண் எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்கிறீங்களா? ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவரோட மியூசிக்கில் தான் இப்போ நான் வெளியே தெரிஞ்சிருக்கேன். அவரோட படத்தில் பாடலனா கூட அவரோட மியூசிக் எடுத்து நான் பாடி நான் வெளியே தெரிஞ்சுட்டேன். சாருக்கு தான் இப்போ நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ கூட அவர் மேபி இந்த வீடியோ பார்க்கலாம். டியர் சந்தோஷ் நாராயணன் ப்ரோ, நம்ம கானா அப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஒரு ஹிட் பாடலை இன்னொரு பக்கம் அவர் கொண்டு போயிருக்காரு. ஸோ மேபி உங்கள் கொலாபரேஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சான்ஸ் கிடைச்சா ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது மீட்லாம் பண்ணீங்களா? அவர் ஏதாவது மீட் பண்ண ட்ரை பண்ணீங்களா சந்தோஷ் நாராயணனை? அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் பார்க்கல, ட்ரை பண்ணல. நானே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கானாவே ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் எந்த ரீச்சும் இல்லை. நானும் அப்படியே இதுவாகிட்டேன். இப்போ பாட்டு வைரலாக போக தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகுது, ஒரு எனர்ஜி கிடைக்குது, திரும்ப எனர்ஜி கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து இந்த லிரிக்லாம் பயங்கரமாக இருக்கே. ஹோட்டல்காரர் கான்செப்ட் காமெடிக்காக எழுதுனேன், சுமார் ஜாலியாக. அது இவ்வளோ ரீச் ஆகும் நான் நினைக்கல. ஓகே. ஸோ என்னைக்கு தோணுச்சு இது எழுதணுன்ட்டு உங்களுக்கு? அது கானாவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்போ எல்லாருமே கானாவில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா சாங்கை எடுத்து தான் லிரிக்ஸ் மட்டும் மாற்றுவாங்க. ஆமாம். பிரபல நீங்கள் நார்மலாக ஆமாம். அப்போ எனக்கு ஒரு டியூன் வேணும், அதாவது நல்ல டியூனாக எடுத்தால் பட்டன் ரீச் ஆகும். ஆமாம். அப்போ இந்த காசு போன துட்டு மணி இந்த சாங்கு தான் அப்போ நல்ல ரீச்சில் இருந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட சாங்கு. அப்போ அதில் நான் வந்து காசு பணம் துட்டு மணின்னு வரும். அதை நான் தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு போட்டு. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பி உங்களுக்கு
ஒரு மேபி வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் லவ் பண்ணுற பீப்புளுடைய சார்பாக நானுமே வந்து பயங்கர ஹாப்பி. உங்களோட ஒரு கானா பாட்டுக்கான ஒரு ப்ராப்பரான வேல்யூ கிடச்சிருக்கு, சூப்பர். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு பக்கம் இந்த ஹிந்தி இம்போசிஷன் போயிட்டு இருக்கு, நம்ம இங்கே வந்து கற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டிபேட்ஸ் ஏதோ போனதுனால அங்கே இருக்கிறவங்க, அதாவது ஒரு சிலர், எல்லாருமே சொல்லிட மாட்டோம், ஒரு சில நார்த் இந்தியன்ஸ் நம்மளை கலாய்க்கிறாங்க. ஸோ சவுத் இந்தியன்ஸ்னாலே இவங்க தோசை இட்லி சாம்பார் சட்னின்னு ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிறவங்க ஜாலியாக அந்த பாட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது. முதல்ல நம்ம இந்த கலாய்க்கிற பக்கத்தை அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? நம்மளை கலாய்க்கிற ஒரு அது அவங்க கலாய்க்கிற அளவுக்கு வந்து பாட்டு நல்ல சாங் பிரதர். இல்லை சாங் எதுவும் சொல்லல, அவங்க நம்மளை வந்து கலாய்க்கிறாங்க. இவங்க வந்து எதாவது கற்றுக்க சொன்னால் கற்றுக்க மாட்றாங்க, ஹிந்தி கற்றுக்க சொன்னால் கற்றுக்க மாட்றாங்க, பார்த்தவங்க எப்போ பாரு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதிடலாமா? ஓகே. ஏதாவது ஸ்பாட்லேயே ஏதாவது இல்ல சும்மா நான் ஜோக் சொன்னேன். ஒரு இந்தியன் ஓகே ஆருங்க இந்த சாங்கை போட்டவரை இந்தியன் சொல்லி பேட்ரியாட்டிக்காக முடிச்சிட்டாப்புல ஒரே போடா. பட் அது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ எனக்கு தோணும் திடீர்னு பார்க்குறப்ப, என்ன நம்மளை இப்படி கலாய்க்கிறாங்க, நம்ம ஆப்போசிட்டில் இப்படி ஒரு பாட்டெலாம் போடணுன்னு சும்மா நமக்கு தோணும்ல, என்னங்க நம்மளை இப்படி கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சும்மா மீம்ஸ்லாம் பார்க்குறப்போ அவருக்கு மறந்துட்டேன் நான் யார் போட்டிருந்தாங்கன்னு. பட் அவங்க என்ன பாட்டு பாடியிருந்தாங்கன்னு இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த பானு பீடா அவங்க அந்த சப்பாத்தி அப்படின்னு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹோட்டல் கான்செப்ட் இது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு பான் மசாலா அதெல்லாம் வச்சு அவங்க பாடுறாங்க. அது என்னன்னு எனக்கு இப்போ வரையும் புரியல, எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் நம்மள சவுத் இந்தியன்ஸ்னாலே இவங்க இப்படி தான், இவங்க வந்து சாம்பார்ன்னு சொல்லி கலாய்ச்சதுக்காக இவங்க ஒரு சிலர் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் ஸ்வீட்டாக அதுக்கு நம்மளுங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, நம்மளும் அப்பப்போ ரிப்ளை கொடுக்குறாங்க. அதான் எனக்கு பீடா பானு சப்பாத்தி அப்படின்னு சொல்லிலாம் போட்டு ஏதோ ஒரு சிலர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதனால இப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இது எங்க ஹாப்பியா இருந்துச்சு நமக்கு நம்ம பாக்குறப்போன்னா, இது இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸ்லாம் ரீல்ஸ் பண்றப்ப ஹாப்பி ஆயிருச்சு. இப்ப ஷில்பா ஷெட்டி போட்டிருந்தாங்க, நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ், ஆக்ட்ரஸ் அண்ட் ஹீரோஸ், பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் செலிப்ரேட் பண்றப்போ இது வந்து இவங்க இந்த ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்படியே இது வந்து சூப்பரா மாறிடுச்சு, ட்ரெண்டா மாறிடுச்சு. அப்படி பாக்குறப்ப இப்படி நம்ம வந்து ஷில்பா ஷெட்டி எல்லாம் குஷி படத்துல பாட்டுல பார்த்தோம், சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரிய ஆக்ட்ரஸ் இல்ல அவங்க. இப்போ அது ட்ரெண்டே மாறிடுச்சு இல்லை, அவங்க போட்டவொடனே அதோட ட்ரெண்டே மாறிடுச்சு. அவங்க போடலன்னா கூட இது போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சாங். அவங்க போட்டோன்னே இன்னும் பீக்கில் போயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடி பயங்கரமாக அவங்க வைரல் ஆக்கிட்டாங்க. ஆமாம். ஷில்பா ஷெட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா? கண்டிப்பாக அந்த மேடமுக்கு நிறைய சொல்லிடுங்க. ஷில்பா ஷெட்டி மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஸோ அதாவது இன்னொரு பக்கம் இப்போ எப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ்டே நம்ம இங்கேருந்து போனவங்க படிப்பாங்கல்ல கேங்கா, இப்போ தமிழ் பீப்புள் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, அவங்கெல்லாம் கேங்காக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு சாங்கை ஜாலியாக ஆடி போடுறாங்க. அது பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பியாக இப்போ சாங்கை பொறுத்த வரைக்கும் சாங்குக்கு ஏது பிரதர் மொழி கிடையாது. மியூசிக் யார் வேணாலும் எதை வேணாலும் லைக் பண்ணுவாங்க. இப்போ அந்த அவங்க ஒரியாலேருந்து ஒரு பாட்டிங்க சீச்சின்னு ஒரு சாங் வந்தது, நம்ம எவ்வளோ கொண்டாடினோம், இங்கே எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு இந்த தோசை இட்லி சாங்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டோம். அவங்க சீச்சின்னு நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்க, அது முடியறதுக்குள்ள நம்ம தோசை இட்லின்னு தோசை இட்லி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவ்வளோதான், டாலி மேட்ச். அவ்வளோ எப்போ திரும்ப கானா அப்பு வந்து ஒரு அடுத்த சாங் போட போகிறோம்? கண்டிப்பாக பண்ணலாம் பிரதர். ஏன்னா இதோட இது வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து இது பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 2013 பாட்டு போட்டு இப்போ சொன்னீங்க, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன், அது ஏதோ கிடைக்கலன்றதுனால திரும்ப நான் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், விட்டுட்டேன் கானாவேன்னு சொல்லி. அது ஆக்சுவலாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் யார்கிட்டலாம் போய் பாடணும் அப்படின்லாம் நினச்சி வச்சுருந்தீங்க? எனக்கு வந்து தேவா சாரோட மியூசிக் அவங்க தான் பிடிக்கும். கானானா அவங்க தானே, அவர் தான் தேவானா இவங்க மியூசிக் தான். அவங்க வந்து எனக்கு கானான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோல் மாடல்னால் ராயபுரம் அண்ணன் கானா வினோத் இருக்கார்ல, அவர் தான் ரோல் மாடல் கானாவில். அவரை பார்த்தா கானா பாடுற இன்ட்ரெஸ்ட் வந்து, அவங்க ரொம்பலாம் பாடவும் முடியாது, லிரிக்ஸும் எழுத முடியாது, பயங்கரமாக இருக்கும். அவரோட பாட்டு வச்சு தான் நான் இந்த தோசை இட்லி கான்செப்டே வந்துச்சு. அவரது பாஸ்ட் புட்டு பாட்டு ஒன்று எழுதினார், வயிற்றுல நோவு சீக்கிரம் சாவு, பாஸ்ட் புட்டில் சாப்பிட்டு ஏன்னா வாங்கிட்டேன்டா காவு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதினார். முந்தா நேத்து கறியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறான், அதை செஞ்சு வச்சா வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறான், ராஜா போல காத்துனுக்கு இது வீட்டில் சோறு, அதை மறந்து புட்டு வாங்க போகிற ஹோட்டலு சோறு அப்படின்னு அண்ணன் பாடி. அந்த டைமில் தான் இந்த தோசை இட்லி பாட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அண்ணனே இந்த பாட்டு போட்டிருக்கிறாரு, அவரை வச்சு தான் நான் இந்த பாட்டு எழுதினேன். ஆனால் அது இவ்வளோ தூரம் இதுவாகும் நானே நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல ராயபுரம் அண்ணன் கானா வினோத்துக்கு நான் நன்றி சொல்லி பயங்கரமான ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து வாய்ப்பு யார்கிட்டலாம் வேறு தேடிட்டு இருந்தீங்க? நம்ம தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா சார் சொன்னீங்க, அதை தாண்டி மேபி நீங்கள் தேடி ட்ரை பண்ணீங்களா யார்கிட்டயாவது போய்? நான் அந்த அளவுக்குலாம் ட்ரை பண்ணல பிரதர். எனக்கு என்னென்னா இப்போ இதில் பெரிய ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ ஒரு சிங்கராக நம்ம வெளியில் தெரிஞ்சால் தானே அடுத்து நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்.
சும்மா போயிட்டு நம்ம கேட்டால், ஏன்னா நிறையா சிங்கர் இருக்கிறாங்க, எல்லாரும் ட்ரை பண்ண எல்லாரும் கிடைக்காது. அதனால் நான் கொஞ்சம் இதுவாக விட்டுட்டு, இது நான் எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது நான் எதிர்பார்த்த காலத்தில் எனக்கு கிடைக்கல. நானே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். 13 வருஷம் கழிச்சு நான் போட்ட பால் திருப்பி என்கிட்டே வந்த மாதிரி இருக்குது. எனக்கே இது ஒரு வியப்பு தான். ஓகே. ஸோ முதல்ல நான் காடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம், அது கிடைக்காம இருக்கிறப்ப அந்த நைட் இருக்குல்ல, அந்த ஒரு நைட் பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்கும். அது கிடக்கிறதே என்னன்னா நம்ம நல்லா ஒன்று பண்ணோம், இது நடக்கல, அந்த மாதிரி டேஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக பிரதர். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்தியாவே கொண்டாடுது. இந்த பாட்டை இந்தியா ஃபுல்லாக கேட்குறாங்க. வெளியே கூட மலேசியனில் இருக்கிறவங்க அதை கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். ஒரு லேடியை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அவங்க எங்கள் குழந்தைலாம் ரொம்ப ரொம்ப ரசிகருங்க அந்த பாட்டுக்கு சொல்லிட்டு. இது மலேசியாலாம் போயிடுச்சு இந்த சாங். அந்த சாங் பாடுறதுக்கு உண்மையிலேயே என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ண என்கிட்ட காசு கிடையாது. என் சிஸ்டர் தான் எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம். அவங்க கொடுக்கலன்னா இந்த பாட்டு ஒரு வேளை வந்து கூட இருக்காது, நான் விட்டுட்டு இருப்பேன்ல. ஆமாம். அவங்க கொடுத்த காசு 6000 ரூபாய் அவங்க காசு கொடுத்தாங்க. அதில் போய் நான் ரெக்கார்டிங் பண்ணி தான் இந்த பாட்டே அன்றைக்கி நான் பண்ணேன் கேசட்டில். அதை பண்ணி கடைசியில் அது எனக்கு அன்றைக்கி கிடைக்கலனாலும் இன்றைக்கி அதுக்கான பலன் கிடச்சிச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி உங்கள் சிஸ்டர்கிட்ட சொன்னீங்களா? தெரியுமா அவங்களுக்கு? ரெண்டாவது. ஆமாம், அவங்களாம் பார்த்து தான் சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. சந்தோஷப்பட்டு தான் நீ முதல்ல இந்த மாதிரி வாய்ப்பு கச்சா போயிடு அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஓகே. ஸோ அவங்க இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம், நம்ம சென்னையில் ரெடிஸில் தான் இருக்காங்க. சூப்பர். என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ. எங்கள் ஒய்ஃபெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க, மிரண்டுட்டாங்க பார்த்துட்டு. ஓகே. கூடயே இருக்காங்க டெய்லி. இப்போ நம்மளோட சாங்கு நம்மளோட வாய்ஸை வீட்டில் கேட்டு இந்தியாவே எல்லாரும் கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒரு வியப்பாக பார்க்குறாங்க வீட்டில் எங்கள் ஒய்ஃபு, எங்கள் சிஸ்டர் எல்லாருமே. ஓகே. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபீல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் பேரலாக கானாவோட பயணம் தொடரும். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஓகே. ஸோ இப்போ யாரெல்லாம் மைண்டில் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ரோச் பண்ணி நம்ம கொஞ்சம் போய் பேசுவோம், நம்ம பாட்டு பாடலாம் இவங்க மியூசிக்கில் அப்படின்னா உங்களுக்கு யாருடைய என்ன? அண்ணன் சந்தோஷ் நாராயண் அண்ணன் தான். ஏன்னா அவரோட பாட்டு தான் நான் எடுத்து பண்ணினேன். அவரே வாய்ப்பு கொடுத்தாருனா கூட நல்லாயிருக்கும். சூப்பருங்க. இது மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷ் நாராயண் இசையில் பாடினா கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஷோராக இருக்கும். ஸோ எங்களுக்கும் அப்படியே ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் கானா டீமில். டீமை நாங்களும் வந்து பேக் வோக்கல்ஸில் இருக்கோம். அண்ணன் வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது அதெல்லாம் என்னென்ன வாசிப்பீங்க? டோலக் வாசிப்பேன் ஓரளவுக்கு. நான் தபலா கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தபலா கிளாஸ் போகிறேன். டோலக் ஓரளவுக்கு வாசிப்பேன். ஓகே. ஸோ தபலா டோலக் எல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் அந்த ஒரு கேள்வி ஞானத்தில் எல்லா கேள்வி ஞானம் தான். யாரும் ப்ராப்பராலாம் எதுவும் கற்றுக்கல. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம கானாவில் இருக்கிற சகோதரர் எல்லாருமே எங்கேயும் ப்ராப்பராலாம் கற்றுக்கல. எல்லாருமே அவங்க திறமை தான் எல்லாருக்கும் கேட்டு எல்லாம் சென்னையில் இருக்கிற பசங்க கானா எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, நம்மளுக்கு மேலே திறமையானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வாய்ப்புங்க கிடைக்கல, இன்னும் வெளியில் அவங்க தெரியல வர முடியல. எல்லாம் திறமையான சிங்கர்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் மேலே நம்ம கானா எங்கேயோ எடுத்துன்னு போகலாம். எங்கேயோ எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், மியூசிக்கில் நம்ம நம்பர் 1ல் இருக்கலாம் தமிழ்நாடு. சூப்பருங்க. ஸோ வந்து இப்போ பேசிக்காகவே நீங்கள் ஆஸ் அ கானா சிங்கராக இருக்கிறப்பையும் சரி, இப்போ இருக்கிற கானா சிங்கர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து வியந்த கானா சிங்கர்ஸ் எல்லாருமே ஏரியாவில் சென்னையில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே. ஸோ அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரமாக அது எப்படி இருக்கும் கானாவுடைய பாட்டு? இப்போ ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு பாடிட்டு இருக்கலாம். நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு சிலர் வந்து இதே அவங்களுடைய தொழிலாக கூட வச்சுருந்துருக்கலாம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமாக அது எப்படி இருக்கும்? வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி தான் பிரதர். ஏன்னா அவங்களுக்கு இந்த கச்சேரி கச்சா தான். இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு கானாக்கு போக முடியாது. இப்போ அதில் ஓரளவுக்கு முகம் தெரிஞ்சுட்டு வெளியில் அவங்க திருப்பி வேலைக்கும் போக முடியாது. வேலைக்கு போக முடியும், போகலாம், அதுக்குன்னு இப்படி முகம் தெரிஞ்சால் போகக்கூடாதுலாம் கிடையாது, போனோம். அதனால் அவங்க பாட்டு எழுதணும், அதுக்காக நேரம் செலவு பண்ணணும். அப்போ வேலைக்கு போக முடியாது. அப்போ அவங்க முழு நேரமாக அவங்க இதில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டு செலவு கொடுக்கணும். அப்போ அவங்க டெய்லி கானா கச்சேரி போனால் தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அதுக்காக அந்த அரசாங்கம் அந்த கானா கலைஞர்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா எல்லாரும் திறமையாக இருக்கிறாங்க, அந்த திறமையை இவங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும் கானா சிங்கருங்களுக்கு. ஓகே. இப்போ பெரும்வாரியாக வந்து இப்போது நம்ம வெளியிலலாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில். இப்போ ஒரு சில இடங்கள் வந்து பசங்க ஜாலியாக கானா பாடிட்டு இருப்பாங்க பப்ளிக்கில், நம்ம போவோம் அப்படியே கேட்போம், என்ஜாய் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம்லாம் வந்து இவங்க இந்த ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேண்ட் எடுத்துகிட்டு வந்து பாடுவாங்க. திடீர்னு யாராவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எங்கேயாவது இந்த மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் அங்கங்கே சென்னையிலே பார்க்க முடியுது. இப்போ பப்ளிக்கில் ஸ்ட்ரீட்ஸில் நிறைய பேர் வாசிக்கிறாங்க, இவங்களாம் போகிறாங்க, அதை பப்ளிக்காக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கானாவுடைய ஒர்க் பேட்டர்னா என்னென்ன இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து கச்சேரி போவீங்க, மேபி கல்யாணத்துக்கு, ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, இல்லைனா நம்ம சாவு வீட்லேயும் நீங்கள் பாடுவீங்கல்ல, அதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க. கானா வந்து அந்த இறப்பு வீட்டில் இருந்து தான் இது
ஆரம்பமே ஆச்சு. ஆரம்பமே அது கானாவோட முதலே அங்கதான். அவங்க எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்தாலும் ஒரு இறப்பு வீட்டுல பாடாத கானா சிங்கர் இருக்க மாட்டாங்க. ஓகே, அதுவும் ஒரு ஆமா, பெரிய நானே பகுதி. பாடி இருக்கிறேன். ஆ, ஆ. நானே சா வீட்டுல பாடி இல்ல, இருக்கேன். நான் அதான் சொல்றேன், அந்த கலை வந்து இப்ப அங்க இருக்கு. அங்க மட்டும் தான் சொல்ல முடியாது, அதுவும் ஒரு பார்ட். ஓகே, அது கல்யாணத்திலயும் பாடுவோம், டெத்லயும் பாடுவோம். அதான் கானா சொல்றேன். சிங்கர் இல்லாத இடமே கிடையாது இன்னைக்கு. அதான் நான் சொல்றேன், அங்கேருந்து பாடுறது ஒரு பெரிய மரியாதை தான் கருதுறேன். ஒருத்தர் போறாரு இங்க விட்டு, அவரோட இறுதி ஊர்வலத்துல நம்ம ஆள் தான் போய் பாடுறாங்க. ஒரு மனுஷன் இங்கேருந்து கிளம்புறப்போ கேட்கிற கடைசி இசையா கானா இருக்கிற அந்த அவங்களோட சொந்தக்காரங்களோட மனசுல அவரோட பேரை வச்சு அவர் மேல பாடும்போது அவங்களுக்கு ஒரு இது அவர் ஆறுதலா இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்றத, அவர் இறந்துட்டாரு, அவரே உயிரோட வந்து சொன்ன மாதிரி இருக்கும் கானா சிங்கர் பாடும்போது. ஆமா, இல்ல எனக்கு இது கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன். இப்போ நீங்க போறீங்க, இப்போ ஒருத்தங்க இறந்துருக்காங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவங்கள பத்தி பாடுறோன்னு ஒன்று போறீங்க, இந்த ப்ராசஸா அது எப்படி இருக்கும்? இந்த உங்களுடைய பகுதி ஒன்றும் இல்லை பிரதர், அவங்களோட நேம் கொடுத்துருவாங்க, இறந்துட்டவங்களோட நேம், அவங்க ஒய்ஃபு, அவங்க தம்பி, பசங்க பேரெல்லாம் கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு சாங் வச்சுருப்பாங்க, அந்த சாங்கில் அவங்க பேரை அட்டாச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அட்டாச் பண்ணால் உடனே அது அவங்க பாட்டாக மாறிடும். வேற யாரும் இப்போ மனோஜின்ற பேர் வச்சுக்கலாம், உங்கள் பேர் பிரதர் கார்த்திக்னா உங்கள் பேர் வச்சு யார் பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க. அதான் கானா, ஒரு ஜாலியாக இருக்கும் கானா. யார் வேணாலும் என்ன பேர் வேணாலும் வச்சு மாற்றி டக்குன்னு அந்த ஸ்பாட்லேயே பாடலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலா ஒரு இசை, உங்களுக்கு இசை அவங்க குடும்பத்துக்கு. ஸோ அங்கே கட் பண்ணால் நீங்கள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே ஃபங்க்ஷனு, மேரேஜ் இருக்குது, கோயில் திருவிழா இருக்குது, நிறைய கச்சேரி போகிறாங்க. ஸோ அந்த இதுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் மாற்றிப்பீங்க பாட்டு எல்லாமே ஃபுல்லாக. எவ்வளோ நேரம் இருக்கும் உங்களுடைய இந்த கச்சேரிகள்லாம்? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், அவ்வளோதான். 2.5 மணி நேரம் 3 மணி. பட் இப்போ நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, இப்போ இங்கே பாடுறீங்க, சூப்பராக இருக்கீங்களே கேட்க. பட் கானா ஆஸ் எ டீமாக பாட சூப்பராக இருக்கும், ஒரு கேங்காக சேர்ந்து பாட. அந்த மாதிரி உங்கள் கேங் இருக்காங்களா? கேங்கெல்லாம் இருக்கிறேன். இப்போ ரொம்ப அந்த அளவுக்குலாம் இது இல்லை, ரீச் கிடையாது. நம்ம அந்த 2013ன்றதுனால அதுலேருந்து நம்ம ரொம்ப அந்த அளவுக்குலாம் வெளில வந்துட்டீங்க, லைட்டாக கொஞ்சம் வெளில வந்துட்டீங்க. எல்லாரையும் தெரியும் எனக்கு, எல்லா கானா சிங்கரையும். அவங்க கூட போயிலாம் நான் பண்ணதில்லை. பன்னாரப்பட்ட டோலாக் ஜெகன் மாமா இருக்கு, அவரும் எனக்கு நல்ல பழக்கம் தான். டோலாக் வாசிப்பார், அவர் நல்ல சிங்கர். அவர் வேசார்பட்டியில் கானா குணா இருக்கிறார்ல, இந்த பீர் சாங் பாடிருக்காரு. ஆமாம் ஆமாம், அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர். ஆமாம், நம்ம ரொம்ப போய் இது பண்ண மாட்டோம், எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, யாரும் தெரியாதல்ல. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு டக்குனு ஞாபகம் வருதுன்னா, இப்போ கானா பாலா அவர்கள் வந்து பயங்கர ஃபேமான, நீங்க சொன்ன மாதிரி பியர் சாங் பாடி இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு. நீங்கள் 13 வருஷம் 12 வருஷம் முன்னாடி பாடின பாட்டு இப்போ ட்ரெண்டு, கானா அப்போ இப்போ ட்ரெண்டு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தராக வெளியில் வரப்போ நீங்க சொன்ன மாதிரி தெரியாத நிறைய கானா சிங்கர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அது நீங்கள் சென்னையில் இருக்கிறாங்க, அதிகமான சிங்கருங்க இருக்கிறாங்க, நல்ல திறமையான சிங்கர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எனக்கே 13 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டேன், அப்போ எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நான் வெறுப்பாய் தானே விட்டுட்டேன், நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ண வரல, அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ண விட்டேன். ஆனாலும் என்ன விடலை அந்த கானா. இவ்வளோ நாள் கழிச்சு என்ன அந்த பாட்டு வந்து இவ்வளோ வைரலாகி நான் திரும்பி வந்துட்டேன். அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் நான் வாய்ப்பு அந்த சமயத்தில் அதை வாய்க்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். அவங்க கரெக்டாக அந்த டைம் கிடச்சிருச்சுன்னா எல்லாருமே வெளியில் தெரிவாங்க அப்படின்னு. இப்போ தேவா சார் வந்து பயங்கரமாக கானாவை சினிமாவில் கொண்டு வந்தார். இப்போ வரைக்கும் ஹிட்டு, தேவா சாரோட கானானா ஹிட்டு. அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயண் அவர்களும் ரீசெண்ட் டைமில், அனிருத் அவர்களும் அது நிறைய இடங்களில் கானாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, நிறைய கானா சாங்ஸ் போடுறாங்க. நீங்களும் உங்களை மாதிரியான ஆட்களும் அங்கங்கே வந்து திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ட்ரெண்ட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் இன்னும் இந்த ஒரு கானா பாட்டு, அந்த கல்ச்சர், அந்த கலை இன்னும் ஒய்டாக போய் சேர்ந்துருக்கணுமோன்ற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆல்ரெடி போய் சேர்ந்துச்சு பிரதர். இதுக்கு மேலெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டோம். கானானா இன்னைக்கு எல்லாம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தெரியும். ஏன் என்ன நீங்கள் என்ன சேரல நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துச்சு கானா. ஓகே, ஃபுல்லாக ஆமாம், எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துச்சு. ஓகே, பட் அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ஒன்று பாடுறீங்க, நீங்கள் ஜாலியாக பாடுறீங்க, அது வந்து உங்களுக்கும் அது வந்துடுது. யாரோ ஒருத்தன் கேட்கறான் அப்படின்னா அவங்களால ஆடாம இருக்க முடியல. அதுதான் கானா. அந்த எனர்ஜி எங்கேருந்து கொண்டு? அதுதான் பிரதர் கானா. எனர்ஜி நம்ம பாடும்போது நம்மளுக்கே வந்துடும், அந்த எனர்ஜி கேட்கும்போது உங்களுக்கும் வந்துடும் அந்த எனர்ஜி. அதான் மேஜிக் கானா, அதான் மேஜிக். இப்போ நம்மலாம் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு சோகமாக இருக்கோம்னா ஒரு சில மியூசிக் டேரக்டர் பாட்டுலாம் கேட்போம். இப்போ டக்குன்னு கானா கேட்குறோன்னா ஹாப்பி ஆகிடுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் திடீர்னு ஒரு சோகம் வந்துருச்சு, ஏதோ ஒரு வேலையிலையோ வீட்லையோ இல்லை ஃப்ரெண்டோ ஏதோ திட்டினா, இப்போ அந்த சோகத்தில் நீங்கள் என்ன கானா பாட்டு நீங்கள் பாடுவீங்களா? பாடி எனர்ஜி ஆகிப்பீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ இசை நீங்கள் கேட்குற இசை என்னவா இருக்கும்? ஐ மீன் கானாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அது நிறையா சிங்கரோட பாட்டெல்லாம் இருக்குது, இந்த சோக பாடல்கள்லாம் இருக்குது இல்லை, அந்த பாட்டெலாம் சில நேரத்தில் கேட்போம். நம்ம மோஸ்ட்லி அதெல்லாம் அந்த சோகமெல்லாம் இருக்க மாட்டோம், நம்ம ஜாலியாக தான் இருப்போம். அதுதான் எனக்கு அதான் எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமா, இன்னும் பாசிட்டிவாக ஜாலியாக இருக்காங்க. சோகம் வச்சு என்ன பிரதர் பண்ண போகிறோம்? ஒன்றுமே இருக்க போகிறதே இன்னும் ஒரு 40-50 வருஷம் தான். இதில் சோகமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? 500 வருஷமாக இருக்க போகிறோம், ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும், யாரையும் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், யாருக்கும் தீங்கு நினைக்காம,
நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துன்னு போனால் நம்ம வளரலாம் அவ்வளோதான். கரெக்டாக இருக்கலாம். அவ்வளோதான். இதில் என்ன சோகம் நம்மளுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் அதான் யோசிப்பேன், நீ சோகத்தையும் ஜாலியாக பாடுவீங்க, அதுதான் அல்டிமேட் அங்கே. அதான் கானா சிங்கர். எனக்கு ஏதாவது ஜாலியான ஒரு பாட்டு பாடுங்க, அப்படி நிறைவாக நம்ம முடிச்சுப்போம். பகல் புல்லா வேலை செஞ்சு இரவுல தான் படுப்பேன், அந்த கொசு கடிய தாங்காம கைய சொரிஞ்சு துடிப்பேன். பகல் புல்லா வேலை செஞ்சு இரவுல தான் படுப்பேன், அந்த கொசு கடிய தாங்காம கைய சொரிஞ்சு துடிப்பேன். தண்டு தண்டா வீங்கிடும் கொசு ரத்தகாவு வாங்கிடும், தண்டு தண்டா வீங்கிடும் கொசு ரத்தகாவு வாங்கிடும், ரத்தம் வயிறு புல்லா தேங்கிடும், கொசு ஓரமா பத்துன்னு தூங்கிடும், கொசு ஓரமா பத்துன்னு தூங்கிடும். கொசுவத்திய கொளுத்து அந்த கொசுவை அடிச்சு விரட்டு, கொசுவத்திய கொளுத்து அந்த கொசுவை அடிச்சு விரட்டு. கொட்டாங்குச்சி போக எதுக்கு அந்த மாட்டினு காயில் இருக்கு, அந்த மாட்டினு காயில் இருக்கு. கொசுவத்திய கொளுத்து அந்த கொசுவை அடிச்சு விரட்டு. எல்லாருக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. ஏரியாவில் பயங்கர கொசுக்கடி எப்போ உங்களுக்கு தோணுன பாட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் அந்த கேசட்ல இருந்த பாட்டு, அதே கேசட்ல இதுவும் சுமார் காமெடியாக. அவ்வளோதான். இந்த இட்லி தோசை சாம்பாரை ட்ரெண்ட் பண்ணவர் அதே கேசட்ல இந்த சாங் போட்டிருக்காரு. இந்த பாட்டு இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம், ட்ரெண்ட் ஆக போகுது. அடுத்தது நீங்கள் பிஸியாக தான் இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்டு கானா. ஓகே, சூப்பர். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் மூலிமா இப்போது நீங்கள் பண்ண அன்னைக்கு பண்ண கலை, ரிலீஸ் பண்ண கலை இன்னைக்கு ஒரு பேரை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ எனக்கு என்ன, நான் இப்போ நீங்கள் ஆட்டோவில் தானே வந்தீங்க, உங்கள் வண்டி? ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒர்க்காக என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் வண்டி டிரைவர் தான் பிரதர், ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஓகே, இப்போ அது வந்து உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக உங்களுக்கு? நீங்கள் என்ன வேலை தானே பிரதர் செய்கிறோம்? அதான். இல்லை ஹாப்பி தான். இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்கள் கானா விட்டுட்டீங்களா, அந்த ஒரு கஷ்டம் கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது நம்மளோட அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு நினச்சோம், அது அப்போ கிடைக்கல நம்மளுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, நம்ம பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னா அது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்தா கண்டிப்பா. பட் இப்போ நீங்க வந்து இது கண்டினியூ பண்ணி இந்த ட்ரெண்ட் மூலமா நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? நீங்க சொல்றது தான் இருக்குது. நீங்க எல்லாம் வந்து எல்லாம் ரசிக்கும் போது இந்த பாட்டு இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு. இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு அந்த பாட்டு ரீச் ஆகிருக்குதுன்னா அப்போ அது ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு. ஏதோ அடுத்த ஒரு கட்ட வாய்ப்பு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம கையில் எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. சூப்பர். அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா நடந்துடும். எங்களுக்கு பயங்கர ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். எங்களுக்கு ரொம்ப பெருமை, எனக்கு சந்தோஷம். ஸோ வந்து நான் திரும்ப ஏரியாவுக்கு வரப்போ ஆட்டோ ரைடு மட்டும் நான் கூட்டணும். கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஒரு நாள் ஃபுல்லாக செம. அண்ட் சீக்கிரமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் விஷ் பண்ண மாதிரி சந்தோஷ் நாராயணன் அண்ணன் அவர்களுடைய இசையில் உங்கள் கானா பாட்டுக்காக நாங்கள் வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி நடந்துரும்னு நம்புகிறோம். அதோடய நிறைவு பெறோம். நடந்துச்சுன்னா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களை தான். தேங்க்யூ தலைவா. வாழ்த்துக்கள். வாழ்த்து. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.